Xylem State Tamil channel. So now unga Shruti ma'am நம்ம Xylem State Tamil channelல half yearly rushல half yearlyக்கான important question நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்ட்டா அப்படி நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாம் மேம் சோ கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படினா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் Okay guys, moving to the questions. First question. The correct electronic configuration of potassium is first electronic configuration எழுதணும் அப்படினா நமக்கு தேவையானது யாரு atomic number. அப்போ potassium atomic number is 19. So அப்ப எப்படி எழுதலாம்? It is 2,8,8,1. நமக்கு தெரியும் first orbitல 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும் second orbitல 8 தான் வைக்க முடியும் 2n square base பண்ணி கரெக்ட்டா நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஓகே இப்போ ஒரு டவுட் இருக்கிற மாதிரி இருக்கே சோ அப்ப தேர்ட் ஆர்பிட்ல 18 எலக்ட்ரான் வைக்கலாம்ல ஏன் இங்க 8 எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கோம் ஏன் 2,8,9 கிடையாது அந்த காரணம்லாம் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க ஓகே பிகாஸ் நம்ம இங்க படிக்கிறது வந்து only for the orbit ஓகே 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது நம்ம சப்ஷெல்ல வச்சு கன்சிடர் பண்ணி படிப்போம் அப்ப ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறோம் அவங்க தான் ஆஃப் பா பிரின்சிபல் ஓகே இந்த ஆஃப் பா பிரின்சிபலை வச்சு நீங்க டீடைலிங்கா படிப்பீங்க இப்போ நம்ம அதை டச் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் போலாமா so the right answer is option C moving to the next question guys the term nucleons refers nucleons எங்க இருக்கும் நியூக்ளியஸ்ல இருக்கும் சோ நியூக்ளியஸ் யாரு நியூக்ளியஸ் யார் இருப்பா புரோட்டான் and நியூட்ரான் அப்ப யாரு புரோட்டான் and நியூட்ரான் the right answer is option D next one change in the number of neutrons in an atom changes to okay so change in the number of a neutron so எந்த atomல நியூட்ரானோட நம்பர் மாறிச்சுனா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் we are calling that as a isotope okay என்னன்னு சொல்லுவோம் isotope same atomic number different mass number அந்த மாஸ் நம்பருக்கு டிஃபரெண்டா இருக்கிறது காரணம் யாரு நம்மளோட நியூட்ரான் அங்க நியூட்ரான் கவுண்ட் மாறினனால தான் மாஸ் நம்பரும் நம்மளுக்கு மாறி இருக்கு in an atom the electrons revolve around the nucleus in fixed orbit yeah it is a right answer true statement isotope of an element have different atomic number கரெக்ட்டா இட் இஸ் சேம் அட்டாமிக் நம்பர் இப்பதானே பார்த்தோம் சோ ஐசோடோப்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கணும் மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கணும் சோ இட் இஸ் a false statement ஓகே அவங்க டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர்னு கொடுத்திருக்காங்க எலக்ட்ரான்ஸ் have negligible mass and charge ஆட்டம்ஸ் ஓட மாஸே கம்மி தான் பட் புரோட்டான் அண்ட் நியூட்ரானை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து 1/2000 times actually கம்மியா இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப கம்மி weight so it is the right statement correcta so it is true smaller the size of orbit lower the energy of the orbit that is correct so அதனால தான் first orbit ஓட எனர்ஜி கம்மியா இருக்கு k shell l shell m shell படிச்சிருக்கீங்கல அப்ப first orbit க்கு கம்மியா தான் எனர்ஜி இருக்கு so this is also a true statement moving to the next one calcium and argon are example of a pair எதுக்கு isobar அப்படினா என்ன அர்த்தம் it is the same mass number but different atomic number elements different ஆச்சு அப்படினாலே கண்டிப்பா என்ன டிஃபரெண்டா இருக்கும் நமக்கு கண்டிப்பா அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்டா தான் இருக்கும் சோ கால்சியம் ஓடது பாத்துட்டீங்கன்னா it is 20 argon is 18 but இதோட mass number 40 and argon ஓட mass number 40 so same mass number different atomic number just ulta of isotope ஏதோ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க okay next இருக்குது easy next total number of electrons that can be accommodated in an orbit is given by it is 2n square correcta so இந்த ஃபார்முலால வச்சு தான் first orbitல 2 electron second orbitல 8 electronல கண்டுபிடிக்கிறோம்ல yes இந்த ஃபார்முலா வச்சு தான் next one dash the isotope is used in the nuclear reactor we can say radioactive isotopes okay radioactive isotopes தான் நமக்கு எங்க யூஸ் ஆகுது இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் ஆகுது ஸ்பெசிஃபிக்கா யுரேனியம் 235 அதெல்லாமே பார்த்தாங்க ஓகே the number of neutrons present in so அது என்னன்னு சொல்லுவோம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் the number of neutrons very simple see actually இதுதான் ஒரு எலிமெண்ட் ன்னு வெச்சுக்கலாம் கீழ இருக்கிற நம்பர் z which is atomic number மேல இருக்கிறது யாரு a it is a mass number ரைட்டா இப்போ நான் a மாஸ் நம்பரா வச்சிட்டேன் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த ஏங்கற வேல்யூ என்னது
it is a proton plus neutron. இப்ப சொல்லுங்க. So அப்ப A is equal to proton plus neutron. proton பாசிட்டிவா இருக்கனால நான் மேல பாசிட்டிவ் கொடுத்திருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? So நியூட்ரானை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? A minus proton which is equal to neutron. அவ்வளவுதான். அப்ப A minus proton. So A is mass number. So mass number minus proton. இந்த proton தான் யாரு? Z. அப்ப நான் என்ன எழுதலாம்? A minus Z ன்னு எழுதலாம்ல. So which is equal to A minus Z. அப்படி பண்ணா எனக்கு நியூட்ரானோட கவுண்ட் கிடைச்சிரும். அவ்வளவுதான். Very simple. Moving to the next question. Write the electronic configuration of K. So K இருக்கு. Atomic number எவ்வளோ? 19. Already நம்மளுக்கு தெரியும். According to the 2n square. இதுல வேணா நான் ஒரு டைம் சொல்றேன். இங்க பாருங்களேன். 2n square. இதுல என்னங்கிறது எதை டினோட் பண்ணுது? Shell or else orbit number டினோட் பண்ணுது. Suppose நான் என்னோட வேல்யூ 1 ன்னு கொடுத்திருந்தேன்னா அப்ப 2 into 1 square which is nothing but 2. கரெக்டா இல்லையா? ரைட் guys. இப்ப நான் என்ன பண்றேன்? So என்னோட வேல்யூவை நான் 2 ன்னு எடுக்கிறேன். So இப்ப என்னோட வேல்யூ நான் 2 ன்னு எடுக்கும்போது 2 into 2 square எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? I'll be getting 8 because 2 2s are எனக்கு 4 ன்னு கிடைக்கும். ரைட்டா? So இப்போ இது ஏன் நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு ஆட்டம்ல மேக்ஸிமம் ஒரு ஆர்பிட்ல மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு ஆர்பிட்ல எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சினிமா போறீங்க. ஓகேவா? அப்ப சினிமா போகும்போது இங்க வந்து இவ்வளவு சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. 50 சீட்ஸ் தான் இருக்கு. ஆனா நீங்க மேபி ஒரு 55 பீப்புளா போறீங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 5 பீப்புள்ஸ் உட்கார முடியாது இல்ல? கரெக்டா? அப்போ என்கிட்ட இவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல வைக்கணுமா செகண்ட் ஆர்பிட்ல வைக்கணுமாங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு நம்மளோட 2n ஸ்கொயர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, மொத்தம் 19 இருக்கு. அப்போ எத்தனை எலக்ட்ரான்? 19 எலக்ட்ரான். ஆக்சுவலி இங்க இருக்கிற நம்பர் புரோட்டான் தான் கவுண்ட் பண்ணுது. பட் ஆட்டம் நியூட்ரலா இருக்கறனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஓகே, we have a 19 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த 19 எலக்ட்ரான்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும் நம்மனால? So this is your atom K. So first orbitல நம்மனால எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்? We can place 2 electron. ரைட்டா? 2 எலக்ட்ரான் வச்சாச்சு. அடுத்து சொல்லுங்க. So 19ல நான் 2 பிளேஸ் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை எலக்ட்ரான் என்கிட்ட ரிமைனிங் இருக்கு? Still I have 17 electron remaining. செகண்ட் ஆர்பிட்ல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் வைக்கலாம் நம்மனால? We can place how many electron? 8 electron. So 2, 4, 6 and then 8. Place பண்ணியாச்சா? அடுத்து third orbitல எவ்வளவு வைக்கலாம்? So we can place 18 electron. But half-bar principle என்ன சொல்லுது அப்படின்னா சப்ஷெல்லையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதனால இப்போதைக்கு நம்ம எத்தனை எலக்ட்ரான் தான் பிளேஸ் பண்ணுவோம்? We will be placing only again 8 electron. கரெக்டா? So அப்போ 8 electron place பண்ணிடலாமா? 1, 2, third set, fourth set. அவ்வளவுதான். again 8 electron place பண்ணியாச்சு. again இன்னும் எத்தனை எலக்ட்ரான் பேலன்ஸ் இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. So 2 electron plus 8 electron 10 and 10 plus 8 again 18. Still என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் வைக்கலாம். ரைட்டா? அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணலாம்? இன்னொரு ஆர்பிட் போட்டு எலக்ட்ரான் பிளேஸ் பண்ணிடலாமா? That's all. Correct? So இப்போ நம்ம பொட்டாசியம்க்கு டிரா பண்ணியாச்சு. So இப்போ நான் குளோரினுக்கு இது மாதிரி டிரா பண்ண போறது கிடையாது. I am writing only in the form of 2 comma. Okay? பட் நீங்க எக்ஸாமுக்கு எழுதும் போது கண்டிப்பா இப்படிதான் எழுதணும். ஓகே? So குளோரினுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. குளோரின்ல மொத்தம் 17 எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? அப்ப 17 எலக்ட்ரான ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல நான் 2 எலக்ட்ரான் வைக்கிறேன். ஓகே? அப்ப 17 minus 2 ஸ்டில் என்கிட்ட 15 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ அந்த 15ல செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் கொண்டு போய் வச்சாச்சு. அப்ப 15 minus 8 எவ்வளவு ஆச்சு எனக்கு? ஸ்டில் 7 எலக்ட்ரான் இருக்கு. ரைட்டா? அப்ப 2, 8, 7. That's all guys. Very 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 simple. புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, இவ்வளவுதான். அந்த 2n ஸ்கொயர் தெரிஞ்சதுன்னா ஈஸியா நீங்க எழுதிடலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி சேம் அபவுட் தி எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப்? ஓகே, சோ அத கேக்குறாங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படினா நமக்கு லித்தியம்.
So lithiumல தான first கேக்குறாங்க electron dot structure. Electron dot structure னா கண்டிப்பா அந்த draw பண்ணனும். Okay, what is the same about the okay, இவங்க எல்லாத்துலயும் என்ன சிமிலரா இருக்குன்னு கேக்குறாங்க. Very simple. See, இத எல்லாத்துலயும் electronic configuration எழுதுங்களேன். Lithium 3 atomic number, sodium 11 and then potassium it is 19. Okay, அப்போ electronic configuration எழுதும்போது this is 2,1, this is 2,8,1, this is 2,8,8,1. அவ்வளவுதான். என்ன சிமிலரா இருக்குன்னு பாருங்க. கடைசி ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு நம்மளுக்கு? சிமிலரா இருக்கு. கடைசி ஆர்பிட்டோட பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? We will be saying as a valence shell. கரெக்டா? அப்ப அந்த valence shell இருக்கிற எலக்ட்ரான் சிமிலரா இருக்கு. valence shell இருக்கிற எலக்ட்ரான் சிமிலரா இருந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? They are present in the same group அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? It is called as alkali metal. அடுத்து இருக்கிறவங்கள பாருங்க. யார் இருக்கா நம்மளுக்கு? We have beryllium atomic number 4 and then magnesium atomic number 12 and then calcium atomic number 20. Correct? எழுதலாமா இப்போ electronic configuration? Yes guys. So இங்க பாத்தீங்கன்னா 2,2. So magnesium பாத்தீங்கன்னா 2,8,2. calcium is 2,8,8,2. அவ்வளவுதான். again நீங்க பாருங்க valence shell similar இருக்கு. அப்ப valence shell similar இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? We can say that it is belongs to the same group and அதுக்கு same chemical property இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சா? Yes. Next question proceed பண்ணலாம். An atom X, K, an atom X, ஒரு atom X இருக்கு. அதுல K shell, L shell, M shell completely fill ஆயிருக்கு. So K shell, L shell, M shell completely fill ஆயிருக்கு. எத்தனை electrons இருக்குன்னு கேக்குறாங்க. Very simple question guys. See, K shell is என்னது? It is the first one. This is second one. And this is a third orbit. Right? First orbit la maximum நம்மளால எத்தனை electron வைக்க முடியும்? 2. Second orbit la 8. Third orbit la 8. நம்ம 8 வச்சு தான பாத்துறோம் இப்போ. 18 கிடையாது. 8 வச்சு தான பாத்துறோம். கரெக்ட்டா? அப்போ for an atom X, K, L, M shells are completely filled. Okay? How many electrons will be in present? இதுல 2 cases நம்ம ஆன்சர் பண்ணலாம். Suppose அங்க வந்து octet point of view இருந்ததுன்னா 8 electrons. அப்ப என்ன ஆன்சர் வரும்? So 2 plus 8 which is 10, 10 plus 8 which is 18. Suppose இல்ல அவங்க 18 electronமே சொல்றாங்க அப்படினா we can go for 2 plus 8 plus 18 because M ஓட shell completely filled ஆயிருக்குங்கறனால. Okay, so அப்ப ஆன்சர் என்ன சொல்லலாம்? Which is 10, 10 plus 18 which is 28. கரெக்ட்டா? புரிஞ்சா உங்களுக்கு? But octet point of view think பண்ணாலே நம்மளுக்கு போதும். Yes? Yes guys. Moving to the next question. Match the following. Okay, we have to match the following. Dalton. So யார் என்ன எதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க? Okay, Dalton ஓடது first atomic theory. Correcta? So Dalton only has proposed the first atomic theory. Chadwick explains what? About the discovery of neutron. Right? Rutherford gold foil experiment. இருக்கா? Okay, and the gold foil experiment இருந்து மெயினா நம்மளுக்கு என்ன கிடைச்சது? About the discovery of nucleus. Niels Bohr. So யார்ல கண்டுபிடிச்சிருக்காங்க Niels Bohr? So Niels Bohr has hydrogen atomic model. Okay, so this is the right answer guys. So plum pudding model எதுக்கு ஆன்சர்? சொல்லுங்க பார்க்கலாம். Plum pudding model. Okay, answer comment box la comment பண்ணுங்க. Moving to the next one. Write down the names of the particles presented by the following symbols and explain the meaning of superscript and then subscript of the numbers attached. Very simple. First, ஒவ்வொண்ணா நம்ம சொல்லிடலாமா? 1H1. So இந்த 1 வந்து opposite எழுதிருக்காங்களா? Okay, fine. So hydrogen 1, 1. This is first question. Second question யாரு? 0N1. Third question யாரு? It is -1 and then E and then 0. Correctா? இதான் நம்மளோட question. Right? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to go for okay, we'll take a different color. பாருங்க. See, ஒண்ணுமே கிடையாது.
ஆக்சுவலி இந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு, நம்ம எழுதினது தான் கரெக்ட். ஓகே, சோ இது எங்க வரணும் நம்மளுக்கு? இட் ஹாஸ் டு கம் இன் த திஸ் சைட். திஸ் இஸ் a proper arrangement. ஓகே, சொல்லலாமா இப்போ? ஓகே, ஃபர்ஸ்ட் யார பத்தி பார்க்க போறோம்? இங்க இருக்கிறவங்கள பத்தி பார்க்கலாம். இங்க இந்த பார்ட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா which denotes that z value. What is z? Z is nothing but it is an atomic number. அவ்வளவுதான். ஓகே, சோ இங்க நம்மளோட சப்ஸ்கிரிப்ட் யார மீன் பண்ணுது? கீழ இருக்கிறவங்களோட பேரு சப்ஸ்கிரிப்ட், மேல இருக்கிறவங்களோட பேரு சூப்பர்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட் வந்து z which is denoting the atomic number. அப்போ இங்க இருக்கிற 0 யார டினோட் பண்ணுது? which means that if there is no value, okay, no charge ன்னு கூட சொல்லலாம். so because neutron க்கு charge இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? neutron does not carry charge தானே? it does not carry any charge. யாரு? it is an electron and அவங்களுக்கு charge இருக்கு. என்ன charge? it is a negative charge, ரைட்டா? so அப்போ அழகா நம்ம சப்ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்து யாருக்கு போலாம்? can we go to superscript? இங்க இருக்கிறவங்க தான் சூப்பர்ஸ்கிரிப்ட். so யார் இவங்க? it is denoting the mass number of hydrogen. ஓகே, இந்த இடத்துல mass number of hydrogen. அதே மாதிரி இதுவும் எதை டினோட் பண்ணுது? it is denoting the mass. ஓகே, நான் சொன்னேன்ல நியூட்ரானோட மாஸ் ஜாஸ்தி, புரோட்டானோட மாஸும் ஜாஸ்தி, பட் எலக்ட்ரான் தான் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதனாலதான் எலக்ட்ரானோட மாஸ் என்ன பண்ணிருக்காங்க? 0ன்னு வச்சிருக்காங்க. ஓகே, பிகாஸ் எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தானே நம்மளுக்கு. that is why it is taken as 0 guys. okay, it is taken as 0. அடுத்து யாரு? இப்பதான் முக்கியமான ஆளு. யார் என்ன முக்கியமான ஆளு? இந்த ஹைட்ரஜன், ரைட்? H நம்ம நிறைய கேஸ்ல படிச்சிருக்கோம். it is hydrogen and what is N stands for? it is neutron and what is this E stands for? it is electron. okay, that's all. very easy guys. okay, next question. so what are nucleons and how many nucleons are present in phosphorus and draw its structure? okay, nucleons நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்ததுதான் யாரு? நம்மளோட நியூக்ளியான்ஸ். கரெக்டா? ரைட். இப்போ பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு தெரியணும். ரைட்டா? வாட் இஸ் a phosphorus atomic number? phosphorus atomic number is 15. ரைட்டா? இதான phosphorus atomic number நம்மளுக்கு. அப்ப mass number என்ன வரும்? mass number is actually 39. okay, what is the mass number of phosphorus? it is 39. அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, மேக்ஸிமம் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாரி it is not 39, 31 மேக்ஸிமம் கேசஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டபுளா வரும் மாஸ் நம்பர். ஏதாவது ஒரு கேசஸ்ல எக்ஸ்ட்ரா 1 வரும். சோ இந்த பாஸ்பரஸும் அப்படிதான் நம்மளுக்கு. ஓகே, சோ பாஸ்பரஸ் அட்டாமிக் நம்பர் 15. சோ எக்ஸ்ட்ராவா 1 ஆட் பண்ணி 31 நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப பாருங்க. சோ யாரு? இங்க இருக்கிறவங்க Z. கரெக்டா? இங்க இருக்கிறவங்க யாரு? this is A. அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். क्वेश्चनல கேட்டிருக்கிறது யார் கேட்டிருக்காங்க? how many nucleons ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப very simple. அப்ப proton plus neutron which is equal to 31. அவ்வளவுதான் ஆன்சர். டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். and draw its structure கேட்டிருக்காங்கல்ல, draw பண்ணிடலாமா குயிக்கா? எஸ் guys. என்ன பண்ணணும்? சோ இதான் உங்களோட பாஸ்பரஸ் ஆட்டம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? we have 2 electron. செகண்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? we have 8 electron. ரைட்டா? so we have 8 electron. so மொத்தம் 10 electron fill பண்ணியாச்சு. ரிமைனிங் இன்னும் எவ்வளவு இருக்கு? 5 electron. out of 15 10 is done. அப்ப ரிமைனிங் 5 electron 2 and then 4 and then 5. that's all. we got the answer. okay, ida structure of phosphorus. moving to the next one. draw the structure of oxygen and sulfur atom. draw பண்ணிடலாமா? okay, so this is for oxygen. okay, so oxygen atomic number என்னது? 8. அப்ப 2,6 தான் configuration. first orbit, second orbit இருக்கிறது ரெண்டே தான் நம்மளுக்கு. ரைட்டா? இப்போ எத்தனை எலக்ட்ரான் வரும்? first orbitல 2 எலக்ட்ரான், second orbitல எத்தனை எலக்ட்ரான்? we should place 6 electron. நீங்க பாரா எழுதினாலும் தப்பு இல்ல.
or else far away வா எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து best one. Okay, இப்படி எழுதினாலுமே it is not a mistake. Usually electrons வந்து far away வா தான் இருக்கும், repulsion கம்மியா இருக்கறனால. So both are right. Okay, yes. இப்ப யார் அடுத்திருக்கா? We have sulfur atom. Okay, so sulfur atomic number is 16, 2,8,6. So இப்ப இங்க sulfur ஓட nucleus இருக்கு, first orbit, second orbit and then third orbit. கரெக்ட்டா? electrons fill பண்ணிடலாமா? first orbitல எத்தனை இருக்கு? 2 electron. second orbitல நம்மளோட 8 electrons இருக்கு. and third orbitல எவ்வளவு இருக்காங்க? we have again 8 electrons. That's all guys. So oxygen done, sulfur done. Correct. Moving to the next question. Why do chlorine 35 and chlorine 37 have the same chemical properties? In what respect these two atoms are different? So atomic number same ஆ இருக்கு. atomic number same ஆ இருந்தது, mass number different ஆ இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களோட பேரு ஐசோடோப். கரெக்டா? இந்த ஐசோடோப்ல என்ன நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கண்டுபிடிச்சிடலாமா? என்னதான் வித்தியாசமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, குளோரின் 1735, குளோரின் 1737. கரெக்டா? இப்ப நான் என்ன பண்றேன்? நியூட்ரான் கவுண்ட் பண்றேன். நியூட்ரான், புரோட்டான் and electron. Neutron, proton and electron. So neutron, proton and then electron. Proton இங்கேயும் 17, இங்கேயும் 17. ஏன்னா என்ன z ஓட வேல்யூவோ அதான் நம்மளுக்கு புரோட்டான் கவுண்டா இருக்கும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, எலக்ட்ரானும் 17, 17 தான். எதனால? because it is a neutral atom. நியூட்ரல் ஆட்டம் இருக்கும் போது புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலா தான் இருக்கும். இப்ப நான் நியூட்ரானை எப்படி கால்குலேட் பண்ணணும்? சோ நியூட்ரானை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல. என்ன ஃபார்முலா? நியூட்ரான் is equal to a minus z. a யாரு? a is nothing but which is our 35 and இங்கோட a value எவ்வளோ? 37. proton is also called as what? which is nothing but z, atomic number. இப்ப first one க்கு கண்டுபிடிச்சிடலாமா? யாருக்கு? chlorine 35 க்கு நான் கால்குலேட் பண்றேன். அப்ப 35 minus 17 என்ன கிடைக்கும்? what is 35 minus 17? see, 17 எத்தனை டேபிள்? 15. so not table. so 15 பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 8. இங்க 1. அப்போ it is 18. கரெக்ட்டா? அடுத்து கால்குலேட் பண்ணுங்க. குளோரின் 37. அப்ப எவ்வளவு வரும்? so a minus z ல அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணும்போது which is 37 minus 17 which is equal to 20. ரைட்டா? அப்ப இங்க நியூட்ரானோட கவுண்ட் 18 ஆ இருக்கு, இங்க நியூட்ரானோட கவுண்ட் 20 ஆ இருக்கு. அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூட்ரான் சேஞ்சஸ் ஆ இருக்கறனால தான் we are saying this as a isotope. ஏன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட முக்கியமான காரணம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான் கவுண்ட் சேமா இருந்ததுன்னா கண்டிப்பா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமா இருக்கும். அதனாலதான் இங்கேயும் எலக்ட்ரான், இங்கேயும் எலக்ட்ரான், 17, 17 எலக்ட்ரான் ரெண்டுமே சிமிலரா இருக்கறனால டெஃபினட்டா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறாது. ஓகே, எஸ் guys. How was it shown that atom has empty space? எப்படி சொல்லலாம் ஆட்டம்க்கு empty space இருக்குன்னு? கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். கரெக்ட்டா? ரூதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. and what is the conclusion? so ரெண்டுத்தையுமே டுகெதரா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா நம்ம? can we do it together? okay. see, a thin gold foil இங்க எடுத்துட்டாங்க. okay, this is the thin gold foil. so இப்ப நம்ம டீடைலிங்கா பார்க்கிறதுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நம்ம குயிக்கா பார்த்தலாம். ஓகே, இப்போ இதுல என்ன ரே பாஸ் பண்றாங்க அப்படினா ஹீலியம் ரேஸ், ஆல்பா ரேஸ் பாஸ் பண்றாங்க. ஓகே, what is this ray? this ray is called as alpha rays. ஓகே, ஆல்பா ரேஸ் பாஸ் பண்றாங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம சப்போஸ் இதான் ஒரு ஆட்டம்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு.
ஓகே நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும் பட் இப்ப நான் ஃபோக்கஸ் பண்றது இந்த ஒரு ஆட்டம் பத்தி தான். சோ என்ன நடக்குதுன்னா இங்க இருந்து நிறைய ஆல்பா ரேஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஆல்பா ரேஸ் யாரு? இட் இஸ் He. ஓகே சோ He2+. ஓகேவா? அது ஒரு பாசிட்டிவான ரே. ஓகே ஏன்னா அங்க ஹீலியம்ல இருக்கிற 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ ஜெனரலா ஆல்பா ரே பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் அ பாசிட்டிவ் நேச்சர். ஓகே அதுக்கு என்ன நேச்சர் இருக்கு? பாசிட்டிவ் நேச்சர் இருக்கு. அது பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கறனால என்ன ஆகும்? சென்டர்ல யார் இருக்கா நம்மளுக்கு? இந்த சென்டர் we have a proton plus and then neutron. வெளியில யார் இருக்கா? சோ வெளியில பாத்தீங்கன்னா யார் இருக்கா? we have a electron. கரெக்ட்டா? ஆர்பிட்ல இருக்கிறது எலக்ட்ரான் தானே. that means ஆட்டம்க்கு வெளியில இல்ல. ஓகே ஆர்பிட்ல இருக்கிறது எலக்ட்ரான்ஸ். கரெக்ட் ரைட்? இங்க ஒரே ஒரு ஆர்பிட் இருக்கு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க நிறைய ரேஸ் வரும். ஓகே இப்ப நான் 3 ரேஸ் தான் டிரா பண்ணிருக்கேன். நிறைய ரேஸ் இது மாதிரி வரும். அப்படி வரும்போது இந்த ஒரு ரே எக்ஸாக்ட்டா வந்து புரோட்டானை போய் டச் பண்ணுது. அப்ப என்ன ஆயிடும்? சோ நம்ம கிட்ட புரோட்டானும் பாசிட்டிவ், வர ரேவும் பாசிட்டிவ். சோ ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட்னு படிச்சிருக்கோம். சேம் சார்ஜஸ் ரிப்பல். அதனால அப்படியே பவுன்ஸ் பேக் ஆயிடும். ஓகே இங்க வர ரே என்ன ஆயிடும்? அப்படியே பவுன்ஸ் பேக் ஆயிடும். எதனால பவுன்ஸ் பேக் ஆகுது? பிகாஸ் த ஆல்பா ரே இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் அண்ட் சென்டர்ல இருக்கிறவங்களும் பாசிட்டிவ். சோ 2 ரேவும் டச் ஆகி நம்மளுக்கு நாட் அ ரே. சோ 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் டச் ஆகி நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆயிடுது. ஓகேவா? அடுத்து பாருங்க see இப்போ இங்க ஒரு ரே வருது. ஓகே சோ இந்த இடத்துல வரும்போது இந்த ரே வந்து அழகா இப்படி போயிடுது. பிரச்சனையே இல்லாம இப்படி போயிடுது. என்ன காரணம்? பிகாஸ் எலக்ட்ரான் மேல போய் டச் ஆகுது. ஆனாலும் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். இப்ப இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்க ரோட்ல கார்ல போறீங்க. ஓகே சோ கீழே வந்து பேப்பர் இருக்கு. சோ நீங்க கார்ல போறது ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. பிகாஸ் அந்த பேப்பர் வந்து லைட் வெயிட், உங்க காரை எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. கரெக்டா? சோ அதே மாதிரிதான் அப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே காமிச்சுக்கலாம். ஓகே சோ மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா ரே என்ன ஆகும்? இட் இஸ் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அவங்க என்ன சொல்றாங்க? நிறைய ஆல்பா பார்ட்டிகல் போகுது. அப்படி போகும்போது இங்க ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆகுது. which means நான் இப்ப நல்லா உங்களுக்கு ஒரு நம்பரோட சொல்றேன். 10 ரே இருக்கு. 10 ரே போகுது. அந்த 10 ரேல பாத்துட்டீங்கன்னா 7 ரே ஸ்ட்ரெயிட்டா தான் மூவ் ஆகுது. ஓகே 2 ரே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு 2 ரே இருக்குல்ல, அந்த ரே என்ன பண்ணுதுன்னா ஸ்லைட்டா டிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படி? இந்த ரெட் கலர் மாதிரி. ஓகே ஸ்லைட்டா டிஃப்ளெக்ட் ஆகுது. சோ எதனால? பிகாஸ் அந்த 2 ரே யாருக்கு பக்கத்துல போகுது? புரோட்டானை போய் டச் பண்ணல, ஹிட் பண்ணல. ஆனா நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல போகிறனால அங்க ஃபீல்டு இருக்கும்ல, பாசிட்டிவ் ஃபீல்டு இருக்கும்ல. அதனால வேண்டாம் இவங்க நம்மளுக்கு நல்லவங்க இல்ல, நான் கொஞ்சம் வலிய மாத்திடுறேன்னு சொல்லி டிஃப்ளெக்ட் பண்ணிடுது. ஓகேவா? சோ இந்த ரெட் கலர் வருது பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்க்கு நியர்பையா இருக்கறனால இட் இஸ் டேக்கிங் த டிரெக்ஷன். பிகாஸ் இந்த நியூக்ளியஸோட ஃபீல்டு இங்கேயும் இருக்கும். ஆனா இதுவே நீங்க ஒயிட் கலர் ரே பாத்துட்டீங்கன்னா நிறைய ஒயிட் கலர் ரே வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் மூவ் ஆன் ஆகுது. அப்படி சொல்றனால நான் என்ன சொல்லலாம்? அவுட் ஆஃப் 10 ரேஸ் 7 ரேஸ் ஆர் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி 7 ரேஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்லலாம். கரெக்டா? அண்ட் அந்த நியூக்ளியஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. அதனாலதான் 2 ரே மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் ஒரே ஒரு ரே மட்டும் பவுன்ஸ் பேக் ஆகுது. இத வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் உங்களுக்கு தெரியும், நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸா இருப்பீங்க. சோ அப்படி கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த ரவுண்ட் ஸ்டேடியம் எடுத்துட்டீங்கன்னா அதுல நடுவுல கிரிக்கெட் பால் வைக்கிறீங்கல்ல, அந்த கிரிக்கெட் பால் தான் உங்களோட நியூக்ளியஸ். ஓகேவா? அந்த ஹோல் ஸ்டேடியம் தான் உங்களோட ஆட்டம். அப்ப பாருங்களேன் எவ்வளவு எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? சோ இப்படிதான் ப்ரூவ் பண்றாங்க. சோ நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே அண்ட் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் டிஃப்ளெக்டட். அப்ப அந்த நியூக்ளியஸ் சின்னதா இருக்கு. வெரி வெரி லெஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் பவுன்ஸ் பேக் ஆகுது. தட் இஸ் பிகாஸ் ஹீலியமும் பாசிட்டிவ், புரோட்டானும் பாசிட்டிவ். அப்ப புரோட்டான் சென்டர்ல இருக்கு அண்ட் அதோட பேர் தான் நியூக்ளியஸ் சொல்லி ரூதர்ஃபோர்ட் சொல்லிட்டாரு. ஓகேவா?
நம்ம 11th வரும்போது இன்னும் டீடைலிங்கா படிக்கலாம். ஓகே, நான் அடுத்து யார் இருக்கா? போர் அட்டாமிக் மாடல். என்ன சொல்றாங்க போர் அட்டாமிக் மாடல்ல? எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது இந்த ஸ்டேஷனரினா என்னது? ஒரு ஃபிக்ஸ்ட். ஓகே, சோ இங்க நான் கொஞ்ச நேரம் சுத்திட்டு அடுத்து அங்க போய் சுத்திக்கிறேன்னா சுத்தாது. சோ அது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்ல தான் சுத்திட்டு இருக்கு. அதான் சொல்றாங்க எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் around the nucleus in a fixed path and அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எனர்ஜிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லிருக்காங்க? எலக்ட்ரான்ஸ் இப்படி சுத்தும், அப்படி சுத்தும் போது எனர்ஜி கெயினும் ஆகலாம். ரூதர்ஃபோர்ட் தட் மீன்ஸ் வேற தியரியோட கனெக்ட் பண்ணும்போது என்ன சான்சஸ் இருக்குன்னா, இது மாதிரி ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் ரிவால்வ் ஆகும் போது எனர்ஜி வந்து கெயினும் ஆகலாம், லாஸும் ஆகலாம். ஓகே, அப்படிதான் கான்செப்ட். ஓகே, எனர்ஜி வந்து லாஸ் ஆகி நடுவுல வந்துரும். ஓகே, சாரி, எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகே, ஆனா இங்க எதுவும் நடக்கிறது இல்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிகாஸ் the electrons are revolving in the fixed orbit which never lose energy. Okay, எப்போ எனர்ஜியை லூஸ் பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் சப்போஸ் 3rd ஆர்பிட்ல இருந்து 5th ஆர்பிட்டுக்கு போகுது. அப்ப நான் 3rd ஃப்ளோர்ல இருந்து 5th ஃப்ளோருக்கு போனா எனக்கு எனர்ஜி வேணும்ல. அப்ப எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிட்டு மேல போகுது. மறுபடியும் 5thல இருந்து என்ன வரும்? கீழே வருமா? அப்பதான் எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, சோ எப்பயுமே எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்டல் வரும்போது மட்டும்தான் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். பாத்தீங்களா? சி, ஹையர் ஆர்பிட்டல் டு லோவர் ஆர்பிட் போகும்போது தான் நம்மளுக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் நடக்கும். ஒரே ஆர்பிட்ல இருக்கும் போது கண்டிப்பா எனர்ஜி டிரான்ஸ்பர் இருக்காது. இதான் சொல்ல வராங்க. சோ இந்த ஆர்பிட் ஆஃப் ஷெல்ல வந்து KLMN அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான் guys. Very 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 simple. Moving to the next one. State the Gay-Lussac's law of combining volume. Explain with an illustration. என்ன சொல்றாங்க? Very simple. ஓகே, இந்த பாயிண்ட்ல பாத்துட்டீங்கன்னா Gay-Lussac's law is only for the gases first. ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ்டா வச்சுட்டீங்க. ஓகே, ஒரு டெம்பரேச்சர் and then ஒரு pressure fixed இருக்கு. அப்ப equal volume of the container has equal number of a molecule. அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பென் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ நான் டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். ஓகேவா? சோ டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து 3 பாக்ஸஸ் இருக்கு. So temperature is fixed temperature, pressure is fixed temperature and 3 equal volume இருக்கு என்கிட்ட. So அப்ப அந்த 3 equal volume boxesலயும் equal number of pen தான் இருக்கும். அதான் கான்செப்ட். அந்த பெண்ணை மட்டும் தூக்கிட்டு நம்ம என்ன மாத்திடுறோம்? கேஸா மாத்திடுறோம். அதான் நம்மளோட Gay-Lussac's law. Okay, so whenever a gas reacting together, volume of the reacting gases bear a simple ratio. So இப்ப நம்ம அந்த அவகாட்ரோ லாவையும் and then the Gay-Lussac's லாவையும் கம்பைன் பண்ணிட்டோம். இப்ப பாருங்களேன், see, இந்த வால்யூம் ஃபிக்ஸ்டா இருக்கு. கரெக்டா? அப்போ இதுல இருக்கிற கேஸ் இதுல இருக்கிற கேஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அகைன் இப்போ நம்மளுக்கு 2 வால்யூம்னு சொல்றாங்களா? அப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 2 வால்யூம்ஸ் கிடைக்குது. இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்? This will become 1:1:2. So it will get the simplest ratio. So according to the Gay-Lussac's law, whenever a gas react together, the volume of the reacting gases bear a simple ratio, that is 1:1:2. Okay, and the ratio is extended to the product when the product is also in the gaseous state. இப்போ இங்க ஃபார்ம் ஆகுற ஹெச்சிலும் எனக்கு என்னவா இருக்கு? gaseous state இருக்குன்னா அதுவும் ஒரு சிம்பிள் ரேஷியோல தான் இருக்கும். ஏன்னா வால்யூம் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, it provides all the volumes are measured in similar condition. So அந்த வால்யூம் கம்பல்சரி சேம் டெம்பரேச்சர் அண்ட் சேம் பிரஷர் இருக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே guys, yes. So இப்போ நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चनும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கரெக்ட்டா? சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் இருந்ததுன்னா ஷூர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்லி ரஷ்ல நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस and then booking questions ஓட நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஸ்டடி வெல். Thank you.